நண்பர்களுக்கு பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கல் முடிஞ்சாச்சு. அடுத்து ஜனவரி 26 வருது. ஜனவரி 26 இந்திய குடியரசு தினம். சமீபத்தில் தான் இந்திய விடுதலை திருநாள் ஆகஸ்ட் 15 நடைபெற்றது. அதை கொண்டாடினோம். அடுத்து குடியரசு தினத்தை கொண்டாட இருக்கின்றோம். விடுதலை திருநாளானாலும் சரி, குடியரசு நாளானாலும் சரி, அன்றைக்கு கொடியேற்றி கோலாகலமாக கொண்டாடுவார்கள். இந்த 2 நாட்களிலும் இந்த கொடியேற்றுவதற்கு வெவ்வேறு முறைகள் இருக்கின்றன. விடுதலை திருநாள் அன்று, அதாவது சுதந்திர தினத்தன்று கொடி யார் ஏற்றுவார் என்றால் பிரதமர் கொடியை ஏற்றுவார். ஏனென்றால் இந்தியா சுதந்திரம் அடைந்ததும் 1947 ஆண்டு ஆகஸ்ட் 15 நாள் இந்தியா விடுதலை பெற்றதும், அந்நியர் ஆதிக்கத்திலிருந்து விடுதலை பெற்றதும் நாம் நமது தேசிய கொடியை ஏற்றினோம். அப்பொழுது பிரதமராக இருந்த திரு பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்கள் அந்த கொடியை ஏற்றி வைத்தார்கள். அதற்கு பிறகு அரசியல் சட்டம் அமலுக்கு வந்தது. 1950 ஆண்டு ஜனவரி 26 இந்தியா ஒரு குடியரசாக மலர்ந்தது. ஸோ அன்றைக்கு ஜனவரி 26 அன்றைக்கு தான் நாம் குடியரசு நாளை கொண்டாடுகிறோம். அன்றைக்கு குடியரசுத் தலைவர் அந்த கொடியை ஏற்றி வைப்பார். எப்படி டெல்லியில் பிரதமர் கொடியேற்றி வைக்கின்றாரோ விடுதலை திருநாள் அன்று, அதை போலவே மாநிலங்களில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வர் அந்த கொடியை ஏற்றி வைப்பார். குடியரசு நாளன்று டெல்லியில் குடியரசுத் தலைவர் கொடியேற்றி வைப்பார். மாநில தலைநகரங்களில் ஆளுநர் கொடியேற்றி வைப்பார். இதுதான் இருக்கும் முறை. ஏனென்றால் இந்தியா ஏற்கனவே சுதந்திரம் பெற்றுவிட்டது. அன்றைக்கு சுதந்திர கொடியை ஏற்றியாகிவிட்டது. அதனால் குடியரசு நாளன்று மீண்டும் ஒரு முறை அந்த கொடியை கீழே இருந்து மேலே ஏற்றாமல் அந்த கொடியை அதில் பூவெல்லாம் வச்சு சுற்றி கொடி ஏற்றதுக்கு முன்னாடி அதை மேலே கொண்டு போய் இதை வைத்து கீழே சுற்றி வைத்திருப்பார்கள். எனவே அந்த கொடியேற்ற நிகழ்ச்சிக்கு வரும்பொழுது அந்த குடியரசு தினத்தன்று ஆளுநரோ குடியரசுத் தலைவரோ அந்த முடிச்சை அவிழ்த்து அந்த கொடியை பறக்க விடுவார்கள். அதுதான் ஆங்கிலத்தில் என்ன சொல்கிறாங்க, அன்ஃபோல்ட் த ஃப்ளாக் அப்படின்னு சொல்கிறாங்க. சுதந்திர தினத்தன்று கீழே இருந்து படிப்படியாக அந்த கொடியை அவர் ஏற்றுவார். அது பிரதமரானாலும் சரி, முதல்வரானாலும் சரி, கீழே இருந்து மேலே ஏற்றி அந்த கொடியை பட்டொளி வீசி பறக்க செய்வார்கள். இதுதான் 2 தினங்களுக்கும் உள்ள, 2 நாட்களுக்கும் உள்ள, 2 விழாக்களுக்கும் உள்ள மாறுபட்ட கொடியேற்றுகின்ற முறையில். இந்த வழக்கம் அரசு அலுவலகங்கள், பெரிய பெரிய அரசு அலுவலகங்களில் இந்த வழக்கம் நன்றாக தெரியும். அவர்கள் சரியாக செய்வார்கள். ஆனால் சின்ன சின்ன அலுவலகங்கள், சின்ன சின்ன இடங்களில் கொடியேற்றும் பொழுது அது எப்படி கொடியேற்றுவது, விடுதலை நாளன்று எப்படி கொடியேற்றுவது, குடியரசு நாளன்று எப்படி கொடியேற்றுவது அவர்களுக்கு தெரியாது. பொறுப்பில் உள்ளவர்களுக்கும் விவரமாக தெரியாது. எனவே அங்கிருக்கின்ற கடைநிலை ஊழியர் அவரிடம் அந்த பொறுப்பை கொடுத்துடுவார்கள். அவர்தான் அந்த கொடியை ஏற்றி வைப்பார். அவர் சுதந்திர தினத்தன்று ஏற்றுவது மாதிரியும் ஏற்றலாம், குடியரசு நாளன்று ஏற்றுவது மாதிரியும் ஏற்றலாம். அவர் நினைப்பதுபடி தான் அது நடக்கும். ஸோ இந்த மாறுமுறை கீழே நிலையில் இதை சரியாக பின்பற்றப்படுவதில்லை இந்த வழக்கம். அதை உங்களுக்கு தெரிவிப்பதற்காகத்தான், எப்படி ஏற்ற வேண்டும் என்பதை தெரிவிக்கத்தான் இந்த காணொளி. நன்றி, வணக்கம்.